ஒரு ரக்காத்து ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச அளவு ருக்குவில் ஒருவர் இமாமோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. குறைந்தபட்ச அளவுனா என்ன? அதற்கும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒருவர் தன்னுடைய உள்ளங்கைகளால் இரு முட்டிகளை பிடிக்கின்ற அளவுக்கு குனிறது. அவர் குனிஞ்சு நிற்பார், கைகள் முட்டிக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த அளவிற்கு ஒருத்தர் குனிஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுதான் ருக்குவினுடைய குறைந்தபட்ச அளவு. இந்த குறைந்தபட்ச அளவிலிருந்து ஒரு இமாம் தன்னுடைய தலையை உயர்த்துவதற்கு முன்பு ஒருத்தர் ருக்குவில் போய் இமாமோடு சேர்ந்துட்டா அந்த ரக்காத் அவருக்கு கிடைச்சிடும். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் ருக்குவில் இருக்கும் பொழுது நாம் சேர்றதா இருந்தால் முதல்ல தக்பீர் தஹரிமா கட்டிடணும். தக்பீர் தஹரிமா அப்படிங்கிறது தொழுகையினுடைய ஆரம்பத்தில் தொழுகைக்குள் நுழைவதற்காக சொல்லப்படுகின்ற தக்பீர். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி